ஹாய், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட் வீக் ஃப்ரைடே ஒரு வீடியோ போட்டேன், இனிமேல் சேனலில் வீடியோ வராதுன்னு. சாரிங்க, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். உடம்பு வேறு சரியில்லை. அதனால தான் என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வெட்டலான்னு முடிவு பண்ணிட்டு தான் நான் அந்த வீடியோ கொடுத்தேன். பட் ஆனால் இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. அவ்வளோ மெசேஜ் வந்திருக்கு. இன்ஸ்டாலையும் சரி, பர்சனலாகவும் சரி, வீடியோ கமெண்ட்டும் சரி. நிறைய பேர் இந்த வீடியோ கீழே இல்லைன்னா கூட பழைய வீடியோஸ் எல்லாம் போயிட்டு கூட டெய்லி மெசேஜ் போட்டுகிட்டே இருந்தீங்க, சிஸ்டர் வீடியோ கொடுங்கன்னு சொல்லிட்டு. நானுமே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், உடம்பு சரியில்லைன்னா மெடிசன் எடுத்துக்கிறத விட நம்ம கூட நிறைய பேர் இருந்து நம்ம கூட நீங்கள் எப்படி இருக்கீங்க நம்மளை பார்த்துக்கிட்டாவே நம்மளோட உடம்பு சரியில்லாம் சரியாக போய்டும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் நிறைய பேர் என்னை கேட்டிங்க, என்ன ப்ராப்ளம்னாலும் நீங்கள் வீடியோ கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். முகம் தெரியாத இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய உடம்புலாம் சரியாயிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச். எனக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் அந்த மாதிரி வீடியோ போட்டேன். ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் வீடியோ கொடுக்குறதுக்கு. இன்னும் நான் க்யூர் ஆகலை. இன்னும் ஒன்று 2 days எடுத்துகிட்டு முடிஞ்சால் நான் சாட்டர்டே வீடியோ கொடுக்குறேன். அப்படி இல்லைனா மண்டே கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி. நான் மறுபடியும் வீடியோ கொடுக்குறதுக்கு காரணமே நீங்களும் அப்புறம் என்னோட அந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் தான். நான் வீடியோ கொடுக்க வேணான்னு தான் முடிவு பண்ணியிருந்தேன். அவங்க 4 பேர்லாம் மாற்றி கால் பண்ணி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஆனால் மறுபடியும் நீங்கள் வீடியோ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு என்னை மோட்டிவ் பண்ணி, பரவாயில்ல நாங்களாம் இருக்கோம் வாங்க அப்படின்னு சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூடா. தேங்க்யூ விஜி, தேங்க்யூ சங்கி, தேங்க்யூ வித்யா, தேங்க்யூ ஜபா, தேங்க்யூ நிக்கி, தேங்க்யூ ஸோ மச்டா. எனக்கு சத்தியமாக நினச்சி கூட பார்க்க முடியல இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்கன்னு. உங்களுக்காக தான் மறுபடியும் வீடியோ கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ரெகுலராக நல்லா வீடியோ கொடுக்க முடியுமா என்னன்னு தெரில. கண்டிப்பாக வீக்லி 3 வீடியோ அந்த மாதிரினாலும் கண்டிப்பாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். கௌஷி, தேங்க்யூடா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சாரி. ஏன்னா என்னால் ரிப்ளை கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருந்தேன். ரீசெண்டாக கொடுத்த வீடியோவில் கமெண்ட் பண்ணாமல் முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் டெய்லி கமெண்ட் பண்ணி கேட்பாங்க, சிஸ்டர் நீங்கள் ஓகே தானே, உங்களுக்கு பெட்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் ரிப்ளை பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருந்தேன்டா. அதனால தான் கௌஷிக் மட்டும் இல்லை, எந்த கமெண்ட் பண்ண ரிப்ளை பண்ணலை. சாரி, என்னால் ரிப்ளை பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருந்தேன். அதனால தான் உங்களுக்கு பண்ண முடியல. அதனால தான் சங்கி வந்து கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருப்பாப்ல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அப்படியே வீடியோ கொடுத்துருக்காங்க, வீடியோக்கு ரிப்ளை பண்ண உங்களோட கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. சாரி ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் கூட ரீட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருந்தேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க, நீங்கள் பாருங்கள் உங்களை நிறைய மிஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் கமெண்ட் போட்டிருக்காங்க, நீங்கள் கம்பேக் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வீடியோ போடணும்னு சொன்னாங்க. ஸோ மறுபடியும் வீடியோ கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். உங்களை டிசப்பாயின்ட் பண்ணதுக்கு சாரி. மறுபடியும் கண்டிப்பாக இன்னும் 2 days கண்டிப்பாக வீடியோ கொடுப்பேன். வீடியோவே கொடுத்துலான்னு நினச்சேன், இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு தேங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு தான். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் உடம்பு தானே சரியில்லை, சீக்கிரமாக க்யூர் பண்ணிட்டு மறுபடியும் வீடியோ கொடுக்கலாம் வாங்க, நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. கமெண்ட்லேயும் நிறைய பேர் சொன்னாங்க, சிஸ்டர் வாங்க பார்த்துக்கலாம் நாங்களாம் இருக்கோம்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் அப்படி தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு உடம்பு சரியில்லை தான், ஆனால் இப்போ நான் ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், உங்களோட கமெண்ட்ஸ் தான். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் முக்கியமான ஆள் சின்ன பொண்ணு அப்படின்னு தான் நினைக்கிறேன், ஐடி கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருக்காப்புல. தேங்க்யூ, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட். நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் 2-3 கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் கமெண்ட் போஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட கமெண்ட் பார்த்தேன், படித்தேன். ஐ ஆம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூடா. ஓகேடா. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நான் வீடியோ கொடுக்குறேன். இன்னும் 1 or 2 days சாட்டர்டே முடிஞ்சளவு கொடுத்துறேன். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக மண்டே வீடியோ கொடுக்குறேன். கல்யாணம் தான் லாஸ்ட் ஸ்டாப் பண்ணிவிட்டு 1 day ஸ்டாப் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். பட் உங்களுக்காக நிறைய பேர் விரும்பி கேட்டனால இந்த ஹெல்தி ஃபங்க்ஷன், அதுக்கான செட்டப் தான் இது எல்லாமே. ஸோ கண்டிப்பாக உங்களுக்காக அந்த ஹெல்தி ஃபங்க்ஷனை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். முக்கியமான விஷயம் மறந்துடாதீங்க, எப்பயும் போல உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் பாருங்கள். தேங்க்யூ. பாய். வீடியோவில் என்ன ப்ராப்ளம்னு சொல்லாமல் வீடியோ வராதுன்னு சொல்லிட்டீங்க. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஒருவேளை மானிட்டைசேஷன் ஏதோ கேன்சல் ஆகிடுச்சு போல, அதனால தான் வீடியோ போடணும்னு நினைப்பாங்கல்ல. அதெல்லாம் இல்லைங்க, நல்லா தான் இருக்குது. எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் வீடியோ போட முடியாதுன்னு சொன்னேன். இப்போது உங்களாலையும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்னாலையும் தான் மறுபடியும் வீடியோ கொடுக்க வந்திருக்கேன்.
எனக்கு எப்பயும் போல் உங்களோட ஆதரவை கொடுங்க. தேங்க்யூ. பாய். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்கள். பாய்.